கல்கத்தாவில் இருக்கிற தக்ஷிணேஸ்வர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணினாரே, அந்த காளி பேர் பவதாரிணின்னு பேரு. அவ அப்படித்தான் நின்றுட்டு இருப்பா. கீழே பரமேஸ்வரனுடைய உருவம் இருக்கும், நாக்கு அப்படின்னுட்டு நீட்டிட்டு இருக்கும். இதுக்கு எதனால அப்படின்னு கேட்டா, இந்த காளியானவள் நல்ல ரத்த வெறி பிடிச்சு ரத்த பீஜனை முழுங்கி அடுத்து யாரு, அடுத்து என்ன, அந்த கோபம் அவளுக்கு தனியல. அந்த ரத்த வெறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உடம்புல ராட்சசன் ரத்தம் போய் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கண்ணில் பார்த்ததெல்லாம். அம்பாள் வேற சபாஷ்னு சொல்லிட்டாளே, யாரு, கௌஷிகி. இவ போயிட்டு இருக்கும்போது எல்லா தேவர்களும் பயப்படுறாங்க. ஐயோ இவ என்ன பண்ண போறா, யார் அழிக்க போறான்னு பொழுது பரமேஸ்வரன் பார்த்தாராம். ஒருத்தரும் ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வர வழியில அப்படியே படுத்துக்கிட்டார். இவ என்ன பண்றா, அந்த கோவ வெறியில நடந்து வந்துட்டு அவ கால் வச்சது பரமேஸ்வரனுடைய மார்புல. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு காரியம் மட்டும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போல அந்த நாக்கு நீட்டுவோம்ல, அந்த நாக்கை வச்சு அடாடா நான் பரமேஸ்வரனுடைய மார்புலையா கால் வச்சுட்டேன் அப்படின்னு அந்த இதை பிக்சரைஸ் பண்றது தான் அந்த கோவில்ல இருக்கு. நீங்க எப்பான்னு போனா அதை பார்க்கணும், இல்ல படங்கள் பார்த்தா தெரியும். ஆனா நம்ம குழந்தைகளா இருக்கிறப்ப நான்லாம் கேள்வி கேட்டிருக்கேன், ஏன் இந்த காளி பரமேஸ்வரனை மிதிச்சுட்டு இருக்கா அப்படின்னுட்டு. அப்ப குழந்தையா கேட்டதுக்கு விடை எப்ப கிடைச்சது, கல்யாணம் ஆகி கல்கட்டா போகும்போது அங்க கிடைச்சது விடை. எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க.